இன்றைக்கி நம்ம விருந்தோம்பல்ல கத்திரிக்காய் கொத்து இது வந்து மதிய சாதத்துக்கு ஒரு குழம்பு ரெசிபி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு முதல்ல 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் 4 கத்திரிக்காயை இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துருவோம். இது வந்து ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா அடுப்பில் நேரே கத்திரிக்காயை சுட்டு அந்த மெத்தடும் செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி எண்ணெயில் லேசாக தான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கத்திரிக்காயெல்லாம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் விரித்து அதை லேசாக மசிச்சுட்டு நம்ம செய்ய போகிறோம். இதை வந்து நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா திருப்பி விடாமல் இருந்தால் ஒரு பக்கம் மட்டும் வதங்கி இன்னொரு பக்கம் வதங்காமல் அப்படியே இருந்துடும். உங்களுக்கு மசிக்கும் போது ஈஸியாக மசியாது. நான் இன்றைக்கி பெரிய கத்திரிக்காய்னால 4 பெரிய பச்சை கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உஜால கத்திரிக்காய்னா அது 6 இல்லை 7 அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நல்லா திருப்பி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சாஃப்டாக ஆற வரைக்கும் நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு இப்போ லேசாக குத்தி பாருங்கள், சாஃப்டாக நல்ல நடுவில் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு தட்டில் நம்ம மாற்றி ஆற வச்சுட்டு இதை வந்து கையால் மசிக்கலாம், இல்லைன்னா மிக்சி ஜாரில் தண்ணி ஊற்றாமல் நம்ம அரைச்சிக்க போகிறோம். இப்போ நல்லா ஒரு தட்டில் ஆற வச்சுருவோம். இப்போ வந்து இந்த குழம்புக்கு வந்து காஞ்ச மிளகாயை நான் லேசாக வறுத்துட்டு பொடிக்க போகிறேன். இந்த குழம்புக்கு வந்து நான் 7 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். இது வந்து டைரெக்டாக போடனாலும் போடலாம். அது வந்து குழம்புல பார்த்திங்கன்னா நிறைய காஞ்ச மிளகாயாக வர மாதிரி இருக்குது. அதனால லேசாக வறுத்துட்டு நான் வந்து கொரப்பாக சில்லி ஃப்ளேக்ஸ் மாதிரி நம்ம பொடிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப கருகிற வரைக்கும் வதக்கணும்னு இல்லை, லேசாக வறுத்தா போதும். வறுத்துட்டு இதையும் மிக்சி ஜாரில் முதல்ல இதை கொரப்பாக பொடிச்சிட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காயை லேசாக மசிச்சிருவோம். அதை அரைக்க வேண்டாம், கத்திரிக்காயை இந்த அளவுக்கு பொடிச்சா போதும். கத்திரிக்காயை தோல் நல்லா உரிச்சிட்டு அதுக்கப்புறம் அதையும் லேசாக தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு லேசாக அரைச்சா போதும். இதுக்கு வந்து ஒரு பெரிய எலுமிச்சளவு புளியை ஊற வச்சு அது 2 கப்பு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி கரைச்சலை சேர்த்துருவோம் குழம்பு பாத்திரத்தில். ரொம்ப சிம்பிள் தான் இந்த குழம்பு. வந்து கத்திரிக்காய் வதக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு, பெருங்காயம், கட்டி பெருங்காயம், அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை சேர்த்துருவோம். நீங்கள் நல்லா வதங்கிடுச்சு, உங்களுக்கு கையால் மசிச்சு அந்த மாதிரி செய்யணுன்னா கூட செய்யலாம். நான் லேசாக தான் மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. நைஸாக அரைச்சா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த கொரப்பாக பொடித்த மிளகாய் தூளை சேர்த்துருவோம். மிளகாய் வற்றல் நம்ம அதுக்கு முன்னால் தாளிப்பு பார்த்துருவோம். குழம்புக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி சூடானதும் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்து, பச்சை மிளகாய் கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அது கூட சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குது, கருவேப்பிலை, இதெல்லாம் சேர்த்து வதக்கிட்டு நம்ம அந்த கரைச்சலில் சேர்த்துருவோம். சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு இப்போ வந்து நம்ம கொரப்பாக பொடிச்சு வச்சுருக்கேன் காஞ்ச மிளகாய் சேர்த்துருவோம். நீங்கள் காஞ்ச மிளகாய் பொடிக்க இது கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் வெங்காயம் தாளிக்கும் போதே காஞ்ச மிளகாயும் சேர்த்து தாளிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம குழம்பை வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்க போகிறோம். இதுக்கு பருப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ மூடி வச்சு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்புக்கு வந்து காயம், அப்புறம் பெருங்காயம், காஞ்ச மிளகாலாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டால் தான் நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்ல புளிப்பும் காரமாக நல்ல சூடான சாதத்தில் சாப்பிட்றதுக்கு நல்ல ஒரு சிம்பிளான ஈஸியான குழம்பு இந்த கத்திரிக்காய் கொத்து வந்து. அவ்வளோதான், போதும். கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சம் போல் 2 ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, இந்த புளி பேஸ்ட் டிஷ்ஷஸ்க்கெலாம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை போடுறது வந்து நல்ல டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் அளவுகள் எதுவும் மாற்றாமல் இந்த கத்திரிக்காய் கொத்தை லஞ்சுக்கு செஞ்சு பாருங்கள். சுட்ட அப்பளத்தோடு பரிமாறுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.